அதிக நபர்கள் தொடர்பு கொண்டு, ஐயா எனக்கு யட்சினி உபாசனை தருவீங்களா, மோகினி உபாசனை தருவீங்களா, இல்லை தங்களுடைய குலதெய்வத்தை தாண்டி எல்லா விதமான நபர்களையும் அனைத்து விதமான தேவதைகளையும் கேட்குறாங்க. இதில் எல்லா வித தெய்வங்களும் தேவதைகளும் உங்களுக்கு வேலை செய்யுமான்னு கேட்டால், தெய்வம் அப்படின்பது உங்களுக்கு கூடவே எப்பொழுதும் இருக்கும். அதாவது குலதெய்வத்தை நீங்கள் உபாசனை எடுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் குலதெய்வம் எப்பொழுதுமே உங்களை பாதுகாப்பு தரும். இந்த யட்சினிகள், மோகினிகள், டாங்கினிகள், அப்சராஸ் தேவதைகளை நீங்கள் உபாசனை எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு உங்களோட உயிரை அது வதம் செய்துக்கிட்டு தான் போகும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, உபாசனை அப்படிங்கிறது ஒரு தெய்வத்தை உங்களுக்குள்ள ஈர்ப்பு கொள்வது தான். அதாவது குலதெய்வத்தை ஈர்ப்பு கொள்ளலாம், இல்லாட்டி உங்களோட இஷ்ட தெய்வத்தை நீங்கள் ஈர்ப்பு கொள்ளலாம். இதனால் உங்களுக்கு பெரிய துன்பங்கள் வராது. அதாவது உங்கள் குலதெய்வம் உங்களை வளத்தோடையும் நலத்தோடையும் பார்த்துக்கும். அதுபோக உங்களோட இஷ்ட தெய்வம் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அனைத்து விதமான வளங்களையும் நலங்களையும் செல்வங்களையும் கொடுக்கும். ஆனால் இந்த யட்சினிகள், மோகினிகள், டாங்கினிகள், அப்சராஸ் தேவதைகள் உங்களுக்கு அடிமையாக வேலை செய்யும். அதை எடுப்பது அப்படின்பது மிகவும் சிரமமான விஷயம் கூட. இருந்த போதிலும் அதை எடுத்தால் 48 நாளைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விரத காலங்கள் மிகவும் கடுமையாக இருக்கும். அப்படி நீங்கள் எடுத்து அது உங்களுக்கு சித்தியாகி வந்த பிறகு அது உங்களுக்கு வேலை செய்யும்போது சிறப்பாக வேலை செய்யும். ஆனால் உங்களோட உயிருக்கு எப்போ உயிர் போகுங்கிறது தெரியாது. அது எந்த விதத்தில் போகுதுங்கிறதே தெரியாத அளவுக்கு அது மிகப்பெரிய கொடூரமான செயல்களை செய்துட்டு தான் உங்கள்கிட்டருந்து வெளியே போகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய குலதெய்வத்தை தாண்டி, உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை தாண்டி வேறு எந்த உபாசனைகளும் எடுக்காதீங்க. வேறு எந்த தெய்வத்தையும் நீங்கள் ஈர்ப்பு கொள்ளாதீங்க. அப்படி ஈர்ப்பு கொள்ளணும் அப்படின்னா கண்டிப்பாக முதல்ல உங்கள் குலதெய்வத்திட்ட கேள்வி கேளுங்க. நான் இந்த மாதிரி ஒரு தேவதையை எடுக்கிறேன். இது எடுப்பதனால என்னுடைய குடும்பத்துக்கும் என்னுடைய உற்றார் உறவினர்களுக்கும் என்னுடைய வாழையடி வாழையாக வந்து கொண்டிருக்கிற வம்சாவளிக்கு எந்த ஒரு தொல்லையும் இல்லாமல் நீ பார்த்துக்குவியா அப்படிங்கிற கேள்வியை உங்கள் குலதெய்வத்திட்ட வைங்க. அது உத்தரவு கொடுத்தா அது சரி நான் பார்த்துக்கிறேன், நீ செய்யணும் சொன்னால் மட்டும்தான் நீங்கள் செய்யணும். அப்படி செய்தால் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் உங்களுக்கு அதை பார்க்கும். ரெண்டாவது, அந்த குலதெய்வம் தானாகவே நீங்கள் அதை கேட்காம ஒரு யட்சினியை எடுக்கிற, ஒரு மோகினியை எடுக்கிற அப்படின்னு சொல்லி உபாசனைக்கு போகிறீங்கன்னா அந்த குலதெய்வம் தானாகவே கட்டில் விழுந்துடும். கண்டிப்பாக உங்களால் அதிலேருந்து மீழ்ந்து வருவதற்கு முடியவே முடியாது. எந்த ஒரு தேவதைகளை நீங்கள் வசியம் பண்ணாலும் முதல்ல உங்கள் குலதெய்வத்தை கேட்கணும். குலதெய்வத்தை கேட்காம நீங்கள் ஒன்று செய்கிறீங்கன்னா அது உங்களை அகலபாதளத்தில் கொண்டு போய் விட்டுரும். ஒரு காலத்துக்கு நல்லா இருக்கலாம், அடுத்த வருகின்ற காலகட்டங்களில் மிகப்பெரிய அவமானங்களையும் மிகப்பெரிய மோசமான நிலைகளையும் நீங்கள் தள்ளப்படுவீங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட குலதெய்வம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டு போங்க. குலதெய்வமே தெரியலைங்க, நான் என்னத்தைங்க கும்பிட்றது அப்படிங்கிற இடம் வந்துட்டா ஒன்று சிவனை கும்பிடலாம், இல்லைன்னா காளியை கும்பிடலாம். சொல்ல போனீங்கன்னா காளியை கும்பிடுறது அந்த குலதெய்வம் தெரியாத நபர்களுக்கு காளி மிகவும் உன்னதமான ஒரு தெய்வம்னு தான் சொல்லுவாங்க. இது முன்னோர்கள் சொன்னது. சிவனை கும்பிடலாம், முருகனை கும்பிடலாம் அப்படிம்பாங்க. இருந்த போதிலும் காளி வழிபாடு சிறப்பாகவே இருக்கும். அந்த குலதெய்வமே அந்த காளியின் ரூபமாக மாறி உங்களுக்கு வாய்ப்பு தரும். அவங்கள சீக்கிரமாக அந்த காளியோட தன்மையில் உங்கள் குலதெய்வம் எங்கே இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துரும் அப்படிம்பாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் காளி வழிபாடு செய்யலாம். காளியை நீங்கள் எந்த காளி வேணாலும் வழிபாடு பண்ணலாம். தசமக வித்யாவில் எந்த காளி வேணாலும் வழிபாடு பண்ணலாம். ஆனால் குலதெய்வம் தெரியுங்க, இருந்த போதிலும் நான் இந்த யட்சினிகள் எடுக்கிறேங்க, யட்சினிகள் எடுத்தால் நான் சீக்கிரமாக முன்னுக்கு போயிடலாம் அப்படின்னு யாராவது சொல்லி உங்களுக்கு உபாசனை தர்றாங்க. ஒரு 60,000 கட்டுங்க, 50,000 கட்டுங்க, 1,00,000 ரூபா பணத்தை கொடுங்க, நான் உங்களுக்கு குடுவையில் அடித்து தர்றேன், பாவை தர்றேன், மரப்பாச்சிகள் தர்றேன்னு சொல்லி உங்களுடைய ஆசைகளை தூண்டி விட்டு நீங்கள் அதெல்லாம் வாங்கி பயன்படுத்துகிறீங்கன்னா நீங்கள் மோசம்தான் போயிருப்பீங்க தவிர மிகப்பெரிய அளவில் பெரிய அளவில் நீங்கள் வளர்ந்து வந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதுபோக நீங்கள் அப்படி ஒன்று வாங்கி வீட்டில் வச்சுருக்கீங்கன்னா அது உங்களை நிம்மதியாக விடுறதுக்கு கண்டிப்பாக விடாது. முடிஞ்ச வரைக்கும் குலதெய்வத்தோடையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மட்டும் வழிபாடு பண்ணுங்கள். குலதெய்வமே சால சிறந்தது, அதுக்கு கூட ஒரு தெய்வம் இருப்பது சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் குலதெய்வத்துக்கு ஈடான ஒரு தெய்வம் அப்படின்னா இல்லவே இல்லை. உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் சேர்த்து வழிபாடலாம். அதை போக நீங்கள் இந்த மாதிரி யாரோ சொன்னாங்க, இந்த இணையதளத்தில் பார்த்தேன், எனக்கு அந்த யட்சினிகள் பிடிச்சிருக்கு, இந்த யட்சினி பிடிச்சிருக்கு, இந்த மோகினி வேணும், எனக்கு அப்சராஸ் தேவதைகள் வேணும், டாங்கினிகள் வேணும்னு நீங்கள் போய் உங்களோட வாழ்க்கையை சீரழித்து சின்னாபன்னமாகி
உங்களுடைய மரணம் மிகப்பெரிய கொடூரத்தில் முடிச்சுக்காதீங்க. வாழ்க்கை ஒரு முறை தான், அது உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழுங்க. இருந்த போதிலும் அது ஆன்மீக சம்மந்தப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்கன்னா யாரோடைய மனசையும் புண்படுத்தாமல், யாரோடைய சொத்துக்கு ஆசைப்படாமல், யாரோடைய நிலைக்கும் நீங்கள் போய் அவர்களோட நிலையை நீங்கள் மாற்றி அமைக்கணும்னு நினைக்காம சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போங்க. கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது எதுவும் கிடையாது. இங்கே பூமிக்கு எப்படி நிர்வாண நிலையில் வந்தீங்களோ அதே நிர்வாண நிலையில் தான் கண்டிப்பாக நீங்கள் அந்த பூமியை விட்டு வெளியே போக போகிறீங்க. அது வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் 4 பேருக்கு நல்லது செய்யுங்க. 4 பேருக்கு நல்லது செய்யணும்னாலும் கண்டிப்பாக யாருக்கும் எந்த தீங்கும் செய்யலை, யாரோடைய மனசையும் புண்படுத்தலை அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளே நீங்கள் பயணம் செய்யுங்க. குலதெய்வத்தை தாண்டி வேறு தெய்வங்களை உபாசனை எடுப்பது உங்களுக்கு சரியானதாக அமையாதுன்னு சொல்லி இந்த பதில் உங்களுக்கு விடைபெறுகிறேன். யாம் அகோரி சித்தன், தக்ஷணகாளி பீடம், சென்னிமலை, ஈரோடு. சிவை நம.